வேத வசனம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டதனையாய் பலன் வரும். ஆமேன். நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம் என்று நினைப்பவர்களின் மத்தியில் தேவன் நம் வெட்கத்திற்கு பதில் இரட்டதனையான நன்மைகளை தருவார். வேதத்தில் யோபுவை குறித்து சாத்தான் தேவனோடு பேசும்போது யோபுவை அவன் இருக்கும் நிலையில் இருந்து இறக்கி வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தேவனோ அவன் இரட்டதனையான ஆசீர்வாதம் அடையும்படி அவனுக்கு கிருபை செய்தார். யாக்கோபை அவன் மாமனாகிய லாபான் அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி அவன் குறுகி போய் வெட்கப்பட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தேவனோ அவனை இரட்டதனையாய் ஆசீர்வதித்து இரு பரிவாரத்தோடு அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பும்படி கிருபை செய்தார். அன்றியும் யோசேப்பை அவன் சகோதரர்கள் இஸ்மவேலர்களுக்கு அடிமையாக விற்று அவன் இனி அடிமையாய் இருந்து வெட்கப்பட்டு போவான் என்று நினைத்தார்கள். ஆனால் நம் தேவனோ அவனை எகிப்தின் அதிபதியாகவும் தன் குடும்பத்தை காக்கும் கர்த்தனாகவும் மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் அவனை திருப்தியாக்கினார். இன்றும் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மூலமாகவும் நம் உறவினர்கள் மூலமாகவும் நம் சத்ருவாகிய சாத்தான் நாம் வெட்கப்பட்டு போகும்படி அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் நம் தேவன் சொல்லுகிறார், அவன் உங்களை வெட்கப்படுத்த நினைத்திருக்கலாம், ஆனால் நான் உங்களை உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டதனையான நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று. எனவே நம்மை வெட்கப்படுத்தும்படி நம் சத்ருவாகிய சாத்தான் நமக்கு எதிராக செய்யும் காரியங்களை நினைத்து கலங்காமல் நம்மை இரட்டதனையாக ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்கும் நம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். ஆமேன்.